ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பந்திப்பூர் டைகர் ரிசர்வில் இருந்து முத்தங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு ஃபாரஸ்ட் ரூட்டில் ட்ராவல் பண்ணதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பந்திப்பூர் டைகர் ரிசர்வுக்கு 2 பவுண்ட்ரி இருக்குது. ஒரு பவுண்ட்ரி தமிழ்நாடை கனெக்ட் பண்ணுற முதுமலை, அடுத்த பவுண்ட்ரி முத்தங்கா வைல்ட் லைஃப் ரிசர்வ் வழியாக வயநாட்டை கனெக்ட் பண்ணோம். இந்த ரூட்டில் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தான் வெஹிக்கிள்ஸை அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் மைசூர் வழியாக வந்தால் குண்டூல்பேட்லேருந்து ரைட்டில் திரும்பணும். குண்டூல்பேட்லேருந்து நேராக போனால் நீங்கள் முதுமலையை ரீச் பண்ணலாம். மே மந்தில் முதுமலையில் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இந்த ரூட்டில் எங்களை கூப்பிட்டு போனாங்க. நீங்கள் சஃபாரி போகாமே இந்த ரூட்டில் நிறையா வைல்ட் அனிமல்ஸை பார்க்கலாம். நீங்கள் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் என்ட்ரி ஃபீ வெறும் 20 ரூபாய் கொடுத்தா போதும். நாங்கள் ஃபாரஸ்ட்டில் என்டர் ஆன 10வது நிமிஷத்தில் ஒரு யானையும் அதோட குட்டியையும் பார்த்தோம். ரோட்டோரத்தில் அது கம்பீரமாக நடந்து போச்சு. அதோட குட்டி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது அதோட அம்மாவை ஃபாலோ பண்ணி போச்சு. நாங்கள் காலையில் 7 மணிக்கு இந்த ஃபாரஸ்ட்டில் என்டர் ஆனோம். காலையில் 6:15 மணிக்கு செக் போஸ்ட் கிட்ட ஒரு லெப்பர்டை பார்த்தாங்களாம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தனால அந்த லெப்பர்டை மிஸ் பண்ணிட்டோம். காலையில் 6 மணிக்கு நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே என்டர் ஆனால் செலவில்லாமல் நிறையா அனிமல்ஸை பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் ஒரு கரடியை பார்த்தோம். சஃபாரியில் கரடியை பார்க்குறதுக்கு வெறும் 5% பாசிபிலிட்டி தான் இருக்குது. நீங்கள் சஃபாரியில் டைகரை கூட பார்த்துடலாம், ஆனால் கரடியை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அன்றைக்கி லக்கி டே, டக்குன்னு கரடி கண்ணில் மாட்டிருச்சு. அந்த கரடி வண்டி சத்தத்துக்கெலாம் பயப்படாமல் அங்கே ஏதோ தோண்டிகிட்டு இருந்தது. காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரை ஹெவி வெஹிக்கிள்ஸோட மூமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். லாரியும் காரும் அங்கே கிராஸ் ஆகிட்டே இருந்தது. அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அந்த கரடி அங்கே மண்ணை தோண்டிகிட்டு இருந்தது. அந்த கரடி கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால வீடியோ கொஞ்சம் கிளியராக இல்லை. நாங்கள் சண்டே இங்கே போயிருந்தோம். சண்டேனால் நிறையா டூரிஸ்ட் வெஹிக்கிள் இங்கே வந்திருந்தது. நீங்கள் வீக் டேஸில் இங்கே போனீங்கன்னா நிறையா வைல்ட் அனிமல்ஸை பார்க்கலாம். அந்த கரடி வெளியே வரோன்னு நாங்கள் காத்துட்டு இருந்தோம், ஆனால் அது புதருக்குள்ளே போய் மறைஞ்சி போச்சு. அடுத்ததான் நாங்கள் ஒரு ஒத்தை யானையை பார்த்தோம். இங்கே நீங்கள் சர்வசாதாரணமாக யானையை பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோ நேராக இங்கே மான் கூட்டத்துக்கும் பஞ்சம் இல்லை. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வைல்ட் டாகை. இதை தோல்னு சொல்லுவாங்க. ஒரு வைல்ட் டாக் கூட்டம் ரோட்டை கிராஸ் பண்ணுச்சு. அதுக்கு பின்னாடி வந்த 3 வைல்ட் டாக் எங்கள் வண்டியை பார்த்துட்டு ரோட்டை கிராஸ் பண்ணாமல் அங்கேயே நின்றுச்சு. தமிழில் இதை சென்னாயின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ரோடை கிராஸ் பண்ண தான் ஆகணும். சரிதான். மழை காலத்தில் மட்டும்தான் வைல்ட் டாக் ரோட்டுக்கிட்ட வரும். நாங்கள் மே 2nd வீக் இங்கே போனோம். நாங்கள் போகிறதுக்கு முந்தின நாள் இங்கே நல்லா மழை பெஞ்சுது. ரோடை கிராஸ் பண்ணுற அந்த வைல்ட் டாகை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். தூரத்தில் 2 கார் நிற்கிறத பார்த்தோம். அவங்க காரை நிறுத்திட்டு எதையோ பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் உடனே அந்த இடத்துக்கு போனோம். அங்கே 2 யானை நின்றுட்டு இருந்தது.
அந்த பக்கம் ஒன்று இருக்கு. தெரியுதா? ரைட் சைடு வாடுது. அஞ்சு யானை. அஞ்சு யானை. அஞ்சு யானையா? இன்னும் அஞ்சு யானைங்க. உடைக்குது போறது. எனக்கு கண்ணாடி சீரியல் ஆனப்போதான் எல்லாம் வரும். அப்படியே ஒரு கிளீன் ஆகிடும். ஒரு டஸ்கர் மரத்தோட பட்டையை உரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது. ஜூம் பண்ண மாட்டேங்கிறா. டு கீப் குவைட் ஹியர். நான் மட்டும் ஜூம் பண்ணி ரெண்டுல வச்சிருக்கேன். அனுது 3ல வை. ரெண்டுல கூட வைக்கல. யானை ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்தால் அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அங்கே பதிஞ்சிடும். அங்கே புல் கூட இருக்காது. நாங்கள் கர்நாடகாவை தாண்டி கேரளா பார்டருக்கு வந்தோம். அங்கே கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. அங்கே ஒரு காட்டு மாடு கூட்டத்தை நாங்கள் பார்த்தோம். அதை இந்தியன் கார்னு சொல்லுவாங்க. இதோட ஆவரேஜ் வெயிட்டு 700 kg. சில இந்தியன் கார் 1000 கிலோ வரைக்கும் கூட இருக்கும். இது டைகருக்கு பிடிச்ச உணவு. இந்த ரூட்டில் யாராவது ஒருத்தர் டெய்லி டைகரை பார்ப்பாங்க. நாங்கள் ஃபாரஸ்ட் ரோட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னொரு பைசன் கூட்டத்தை பார்த்தோம். நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு கூகுள் மேப்பில் பந்திப்பூர் ஃபாரஸ்ட் என்ட்ரி செக் போஸ்ட்னு போட்டால் போதும். நீங்கள் கோயம்புத்தூர் வழியாக வந்தால் ஊட்டி வழியாக முதுமலையை தாண்டி வரணும். மறக்காமல் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.